Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நாம வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து யாராச்சும் நம்ம கிட்ட வந்து ஹையர் பண்றாங்க, யாராச்சும் கண்டென்ட் வந்து AdSense அப்ரூவலுக்காக கேக்குறாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து நாம எப்படி வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து டெலிவரி கொடுக்கிறோம் அப்படின்றா இதுக்கான வீடியோஸ். அதாவது இன்னைக்கான வீடியோஸ் சரிங்களா? சோ நாம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து எது போலலாம் சப்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றது இன் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு வந்து புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம எது போல் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபராக மாறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா? எங்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆர்டிகல் வாங்கினா கூட போதிகமானது. நீங்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க சரிங்களா? சரி டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீங்கள் என்னுடைய இப்போ மெயில் ஐடி பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு அதாவது நம்ம யூசருக்கு வந்து 10 ஆர்டிகிள் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி சரிங்களா? ஒரு ஆர்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் 3 to 5 days வரைக்கும் நம்ம டைம் எடுத்துப்போம். டைமிங் பார்த்துக்கோங்க, கரெக்டாக 12:19க்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். தென் ப்ரைவேசி ரீசனுக்காக அவங்களுடைய மெயில் ஐடி காட்ட முடியாது. யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு செகண்ட்ஸ் மட்டும் காட்டுறேன் ஓகேங்களா? இது யூசருடைய மெயில் ஐடி டூலும் நம்ம போட்டிருக்கோம். டேட் அண்டு பார்த்துக்குங்க நம்ம என்றைக்கு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஏன்னா இதை வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. பட் நான் அப்படி கிடையாது. எல்லா பர்மிஷனோடு நம்ம கேட்டு தான் நம்ம வந்து துணியம் பண்ணுறோம் சரிங்களா? சரி, இப்போ அதுங்க பார்த்தாச்சு. இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஏன் மெயில் அனுப்புகிறோம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது போல் மெயில் அனுப்பிச்சிருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம அனுப்பிச்சிருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படின்னா, நம்ம என்ன தான் வாட்ஸ்அப், டெலகிராம், மோர் தென் எந்த சோஷியல் மீடியாவிலும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சாலும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து அந்த ஃபைலோ லைக் வேறு எந்த ரீசனுக்காகவோ அதாவது கொஞ்சம் வந்து ஃபைலை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க யாருக்காச்சும். இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னு அதாவது பிகினர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெரியாது இல்லையா? ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ வந்து நீங்கள் பிளாகரிசம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா ஒரு அதாவது சொல்கிறது ஃப்ரீ வெப்சைட்டில் என்ன செக் பண்ணி பாருங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாது. பட் அதில் ஓரளவுக்கு நாலேஜாக இருக்கிறவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைலை வந்து அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஃபார்வர்டு அனுப்பிச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிஷ் பண்ணிடுறது. அதுபோல் சம் ரீசனால் ஏகப்பட்ட விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க வாட்ஸ்அப் அண்டு டெலகிராமில் இது போல் நம்ம ஃபைல்ஸ் ஷேர் பண்ணும்போது. ஆனால் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மெத்தடையுமே மாற்றிட்டு புதுசாக இதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். புதுசானா ஆல்ரெடி இப்படி தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். பட் டே டு டேட்டில் இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோ டெலிவரி கொடுக்குறோம், அது எந்த மெத்தடில் கொடுக்குறோன்றது அதுவுமே டே டு டேட்டில் இதுக்கு மேலே நம்ம சேனல் வீடியோ வந்துடும் ஓகேங்களா? சரி, அந்த விதத்தில் நம்ம வந்து மெயில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது, எதனா ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா டக்குன்னு 2 daysக்குள்ளே எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னுடைய மெயில் ஐடி, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இன்க்ளூட் எல்லாமே நம்ம போட்டு அனுப்பிச்சிருக்கோம். அது இல்லாமல் நாம் வந்து எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இன்க்ளூடு நாம் அனுப்பக்கூடிய என்னுடைய மெயில் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இந்த மெயில் ஐடி எங்கிட்ட தான் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய சிக்னேச்சருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராஜ்குமார்னு போட்டுட்டு நம்ம பின் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இது வந்து ஒரே ஒரு ஃபைல் அவங்க 10 ஆர்டிகல் கேட்டாலும் சரி, 20 ஆர்டிகல் கேட்டாலும் சரி, 50 ஆர்டிகல் கேட்டாலும் சரி, இல்லை ஒரு ஆர்டிகல் கேட்டாலுமே கூட அது எல்லாமே மெயில் அனுப்புறதா இருந்துச்சுன்னா ஜிப் ஃபைலாக போட்டு நம்ம அனுப்பிச்சிடுவோம். தனித்தனியாக அனுப்ப மாட்டோம். அதுவே இல்லை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, எனக்கு வந்து டெலகிராமில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிப் ஃபைலாகவும் அனுப்பிச்சிடுவோம். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து தனித்தனி ஃபைலாகவும் நம்ம வந்து அனுப்பிச்சிடுவோம் ஓகேங்களா? ஸோ நண்பா, இது நம்மளுடைய மெயிலுடைய ஃபார்மெட் இது தான். இது ஆக்சுவலி ஓப்பனாக சொல்கிறேன், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இது கூட என்னுடைய காம்படிட்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இது போல் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா? இப்போது நான் இப்படியே ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்ன்னு போட்டு ஃபர்தராக நான் சப்டைட்டில் போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே, ஏன்னா வந்து நான் எல்லாத்தையும் ஓப்பனாக காமிச்சிட்டேன். இங்கே இருக்கிற என்ன மேட்ரு, நம்ம எப்படி அவங்களுக்கு யூசர்ஸ்க்கு நம்ம ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக நம்ம காமிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே டெக்ஸ்ட் பண்ணி இது ஒரு ஃபார்மெட்டாக அவங்களோட யூசர்ஸ்க்கு, அதாவது என்னுடைய எனிமீஸ் தென் என்னுடைய அதாவது மற்றவங்களை ஸ்கேம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த போல் ஃபார்மேட்டில் யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு 1 or 2 times உண்மைக்குமே அவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க சரிங்களா? அதே போல்
இப்போ எங்கிட்ட இருந்து என்னோட மெயிலிருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா என்னோட மெயில் ஐடி rajtamil4007@gmail.com. ஏன்னா இதில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இதுதான் என்னோட மெயில் ஐடின்னு சொல்லிட்டு. அதே போல் கம்பல்சரி நான் அனுப்பக்கூடிய மெயிலுக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் என்னுடைய சிக்னேச்சருமே இதில் இருக்கான்னு 1 or 2 டைம்ஸ் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நான் கண்டென்ட் டெலிவரி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்று கால் பண்ணி சொல்லிடுவேன், இல்லை கம்பல்சரி மெசேஜ் போட்டுருவேன். சரிங்களா, ஸோ அந்த டைமும் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற டைமும் இன்க்ளூடு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி 1 or 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போது நம்ம மெயிலில் எப்படி நம்ம யூசர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் டெலிவரி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க நண்பா. இப்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட்டுக்கு AdSense அப்ரூவல் கண்டென்ட் வேணும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்டில் வந்து மானிட்டேஷன்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, எனக்கு ரெவன்யூ மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஐசிபிசி ஆர்டிக்கல், இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஆர்டிகல்ஸ் வேணும்னாலுமே வாங்கிக்க முடியும். ஒரு ஆர்டிக்கல் சரிங்களா, ஒரு ஆர்டிக்கல் எவ்வளவு? 150 ரூபா, அதிகபட்சம் 200 ரூபா. ஓகேங்களா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து வெப்சைட்டு சம்மந்தமாக மோர் தென் எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணுமா நண்பா, ஸ்டார்டிங்லாம் வந்து கிட்டத்தட்ட 11,000க்கு மேலே வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வெறும் 5,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தாலும் என்னால் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். 7,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தாலும் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா, அதே போல் வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸு வெறும் 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம், லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி. இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ்க்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய எல்லா வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, இப்போ வந்து என்னுடைய மெயில் ஃபார்மேட் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. மறுபடியும் சொல்கிறேன்பா, இந்த வீடியோ என் சேனலில் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகும். இது போல் யாராச்சும் மெயில் வந்து மற்றவங்களுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் உண்மைக்குமே நீங்கள் ஆர்டர் கொடுத்துங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, இப்போது என்னோடய மெயில் ஃபார்வர்ட் அண்டு நம்ம கஸ்டமருக்கு எது போல் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், தென் எந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, இப்போ இது ஜிப்பைலாக இருக்கிறதால வந்து இதுக்குள்ளே எத்தனை ஆர்டிக்கல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுக்குள்ளே ஓவராலாக 10 ஆர்டிக்கல் இருக்குது. சரிங்களா, 10 ஆர்டிக்கல் வந்து என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி தான் நம்ம டெலிவரியே கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டிக்கல் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா வச்சுக்கோங்களேன், அது யாராச்சும் ஒரு 2 லைன் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையாக போயிடும். தென் அதை மீறியுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, ஏன்னா வந்து 10 ஆர்டிக்கல் வந்து என்னால் 10மே ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. உண்மை அதுதான். சரிங்களா, எங்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு மாடல் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் நண்பா. இப்போது நீங்கள் எங்கிட்ட ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ராஜ்குமார் SEO சர்வீஸ்னு போட்டுட்டு வாட்ஸ்அப் நம்பர் எப்படி கான்டெக்ட் பண்ணுறது, தென் எல்லாமே இதில் இன்க்ளூட் ப்ராப்பராக எதில் நம்ம செக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். தென் நம்ம எந்த சப்டைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்னு தெரியாது. அதாவது நம்ம டைட்டிலில் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஆனால் டைட்டில் வந்து டைட்டில் மட்டும் தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் டைட்டிலுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது. தென் ஸ்டார்டிங்கில் வந்து உள்ள வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக டைட்டில்னா என்ன, ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்னு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். புரியுதுங்களா, அப்போது அதுக்கு கீழே டைட்டில் இருக்குது. ஸோ அவங்க ஃபர்தராக வந்து பார்த்துப்பாங்க, H1 எது H2 எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீட்டாக அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுபோல் ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச் ஆகும் போதும் அவங்களுக்கு வந்து எது புல்லட் பாயிண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பரானதாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பா. இந்த ஒரு ஆர்டிக்கிளில் மினிமமாக வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு அதாவது AdSense அப்லோக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து கொடுப்போம். அதாவது வெப்சைட்டை ரேங்க் ஆகிறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, AdSense அப்ரூவல் வாங்குறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா, ஸோ நான் வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது போல் பிடிச்சிருக்கோ அது போல் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. தென் அது போக இப்போது இது போல் தான் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து அனுப்புவோம். அதாவது என்னோடய யூசர்ஸ்க்கான எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபைல் ஃபார்மேட்டு வந்து உங்களுக்கு மெயில்லையும் இப்படி தான் கிடைக்கும். அதே சமயத்தில் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் சரி, டெலகிராமில் அனுப்பிச்சாலுமே சரி, உங்களுக்கு நான் இது போல் தான் ஃபைல்ஸ் வந்து கொடுப்பேன். இதில் இருக்கிறதுல நண்பா இப்போ நான் வந்து இதில் எந்தெந்த டூல்ஸில் நான் செக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே ப்ரீமியம் டூல்ஸ். சரிங்களா, நீங்கள் வந்து போய்ட்டு இதே சேமில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸு, ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் எவ்வளவோ இருக்குது, உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் ஃப்ரீ டூல்ஸில் செக் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து ப்ரீமியம் டூலில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயில் பார்க்குறீங்க அப்படின்னா ரிசல்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகேங்களா, 100% ப்ரீமியம் டூலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து 100% ப்ரீமியமாக உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இல்லை அப்படின்னா ஃப்ரீ டூலை தயவு செஞ்சு பார்க்க வேண்டான்றதான் என்னுடைய ரெக்குவயர்மெண்ட். ஓகேங்களா, அதே சமயத்தில் இதில்
100% யூனிக் இருக்கிற இடத்துல எதுனா ரொம்பவே ரேராக இருக்கும். ஒரு சில ஆர்டிக்கிளில் வந்து 1% 2% பிளாகர்ஸ் அடிக்கும். அது என்ன ரீசனாக இருக்குன்னா ஃபோக்கஸ் கீவேர்டுங்க. ஏன்னா அந்த ஒரு கீவேர்ட்ஸ்க்கே 10 ஆர்டிக்கல் கேட்பாங்க. அந்த ஒரு கீவேர்ட்ஸ் தான் மெயினாக இருக்கும். ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ வேண்டாம், கொஞ்சம் கீவேர்ட்ஸ் டஃப் பண்ணி ரேங்கிங் பொசிஷன் கொஞ்சம் வேகமாக ஆகிற மாதிரி எனக்கு கிரே டாட் எஸ்இஓ அல்லது பிளாக் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி எனக்கு கொஞ்சம் கீவேர்ட் டஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அந்த இடத்த கீவேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஆகும்போது என்ன ஆகுனா அந்த பிளாகரிசம்ன்றது வரதுக்கு காமனாக இருக்கும் 1 or 2%. சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மெத்தட் எப்படி இருக்கும், தென் எந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறோன்றதான் இன்றைக்கான வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். சரிங்களா? கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறதுக்கும் மினிமமாக 1 hour, அதாவது 1 or 3 daysலேருந்து 5 days வரைக்கும் மினிமமாக டைம் எடுத்துப்போம். ஓவராலாக நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் டெலிவரி கொடுக்குறதுக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எனக்கு போதுன்ற அளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இதை பண்ணி கொடுக்க முடியும் எதுவாக இருந்தாலும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீ ஹையர் பண்ணுங்கள். அது போக வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ்க்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட் பில்ட் பண்ணுறது இருந்தாலும் சரி, இல்லை எஸ்இஓ சர்வீஸ் இருந்தாலும் சரி, இல்லை பேக்லிங் சர்வீஸ், வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும், இல்லை எஸ்இஓ சர்வீஸ், தென் அது போக வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது, ஆட் மேனேஜருக்கு ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, அதே போல் ஆட்சன்ஸ்க்கு ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக வெப்சைட்டுக்கு என்ன சர்வீஸ் வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மோர் தென் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ புரிஞ்சுக்குங்க. புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கே கிடையாது. எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஷையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? இவர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் ரீப்ளை பண்ணுவாரா மாட்டாரா, இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணால் ரீப்ளை பண்ணுவார், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். டவுட்டா டேரெக்டாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்னா கால் பண்ணி டவுட்டு கேட்டுக்கோ. நீ ஆர்டர் கொடுக்குறியோ கொடுக்கலையோ அது அப்புறங்க. சரிங்களா? உனக்கான டவுட்ஸ் நான் ப்ராப்பராக உனக்கு கைட் பண்ணுறேன், ப்ராப்பராக நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆர்டர் கொடு. அதே போல் எங்கிட்ட இருந்து நீ 10 ஆர்டிக்கல் வாங்கணும் அப்படின்னா எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஒரே ஒரு ஆர்டிக்கல், எப்படி ஒரே ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்து பாருங்கள். ஆர்டர் கொடுத்து நான் அதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறேன்னா எனக்கு வேறு ஆர்டர் கொடுங்க, இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் மற்றவங்க என்னோட யார் பெஸ்ட்டாக பண்ணி தராங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஆர்டர் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா நண்பா? நம்ம யூடியூப்பில் ஏன் நான் அதை ப்ரொஃபஷனல் எடுத்து பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபைபரில் அதை ப்ரொஃபஷனலாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பலவிதமான எனக்கு ஐடி இருக்குது ஃபைபரில். தென் அங்கே வந்து இப்போ நான் வந்து ஒரு 10 ஆர்டிக்கல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு வரக்கூடிய மோர் தென் ரெவன்யூ அங்கே எல்லாமே அப்படியே போயிடுது. ஓகேங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு யூசர்ஸ்க்கு வந்து எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? பிகினராக இருக்கங்க, எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும், எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீச் பண்ணுறவங்கள. சரிங்களா? நீங்கள் இந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள் அப்ரூவல் வாங்கிறதுக்கு. இப்போ யூஎஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா, அதுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம ப்ராப்பராக கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் ஃபோனில் பேச சொல்லிடுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு டவுட்டும் கிளியர் ஆகிடும். அதே போல் எந்த நீச்சஸில் ஒர்க் பண்ணால் நமக்கு ஷார்ட் அண்ட் டைமில் அச்சீவ் பண்ண முடியும் டார்கெட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராப்பராக டீச் பண்ணுறதால நீங்கள் 100% வந்து என்னை நம்பி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ்க்கு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். சரிங்களா? எனவே இதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ் வந்து கிடச்சிடும். எனவே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா.